கோயில் மற்றும் வீட்டில் தேங்காயை குடுமி இல்லாமல் உடைக்கலாமா? நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்கு தேங்காய், பூ, பழம் ஆகியவற்றை கொண்டு செல்வது வழக்கம். சாமிக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யும்போது தேங்காயை குடுமியுடன் பயன்படுத்த வேண்டுமா அல்லது குடுமியை அகற்றிவிட வேண்டுமா என்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கும். ஆனால் இதை யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது என்று பலருக்கும் தெரிவதில்லை. நம் முன்னோர்கள் செய்தார்கள், நாமும் செய்வோம் என்றுதான் பலரும் செய்கின்றனர். தேங்காயை குடுமியுடன் பயன்படுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் காரணம் உண்டு. பண்டைய காலங்களில் அரசர்கள், வணிகர்கள் மற்றும் வேதம் ஓதுபவர்கள் பரம்பரையாக குடுமி வைத்து கொண்டிருந்தனர். அப்போதெல்லாம் குடுமியானது உடலின் ஒரு அங்கமாகவே பார்க்கப்பட்டது. அதுபோல தேங்காயின் ஒரு உறுப்பாக வருவதுதான் குடுமி. அதை அகற்றிவிட்டால் தேங்காய் ஊனமாகிவிடும். அதாவது இறைவனுக்கு படைக்கப்படும் பொருள் எதுவாக இருந்தாலும் அது ஊனமற்றதாக இருக்க வேண்டும். எனவேதான் தேங்காய் உடைக்கும் போது குடுமியுடன் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். தேங்காய் உடைப்பதற்கு முன் தேங்காயில் உயிரோட்டம் உண்டு. உடைத்த பிறகு தேங்காய் உயிரற்றதாகிவிடுகிறது. எனவே தேங்காய் உடைத்த பிறகுதான் குடுமியை அகற்ற வேண்டும். தேங்காய் உடைத்த பிறகு இறைவனுக்கு படைக்கும் பிரசாதமாக கருதப்படுவதால் அவை குடுமி அகற்றி சுத்தமாக படைக்கப்பட வேண்டும். அதேபோல கும்பாபிஷேகம், ஹோமங்கள் நடத்தும் போது கும்பம் வைத்து அதில் இறைவனை குடியிருத்துவார்கள். குடமானது இறைவனின் திருமேனியாகவும் குடத்தின் மேல் வைக்கப்படும் தேங்காயானது இறைவனின் சிரம் அதாவது தலையாகவும் கருதப்படுகிறது. தேங்காயில் இறைவன் முகத்தை சந்தனத்தால் உருவாக்குவார்கள். அதற்கு தேங்காய் குடுமியுடன் இருக்க வேண்டியது அவசியம். எனவேதான் குடுமியுடன் கூடிய தேங்காயை கும்பத்தில் வைப்பது வழக்கம். இதற்கு அறிவியல் காரணம், தேங்காயில் உள்ள குடுமியை எடுத்தால் அந்த தேங்காய் விரைவில் அழுகி பயனற்றதாகிவிடும். இதனால் நீண்ட காலம் வைத்து பயன்படுத்த முடியாது. இதனால்தான் தேங்காயில் உள்ள குடுமியை எடுக்க மாட்டார்கள். சிதறு தேங்காய் உடைப்பதன் பலன்கள்: 11 தேங்காய் விரைவில் திருமணம், 9 தேங்காய் குழந்தை பாக்கியம், 7 தேங்காய் கடன் தொல்லை நீங்க, 5 தேங்காய் சிறந்த கல்வி பெற, 3 தேங்காய் உடல் நலம் பெற, 3 தேங்காய் தொழில் உயர்வுக்கு, 3 தேங்காய் வேலை வாய்ப்பிற்கு, 1 தேங்காய் வரும் தடைகள் நீங்க. வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்க எளிய பரிகாரம்: நல்ல தேங்காயை எடுத்து அதனை உடைத்து பிரதான வாசலில் ஒரு நாள் முழுக்க வைத்து விட்டாலே போதும். சண்டையும் சச்சரவுகளும் தொலைந்து நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக வாசம் செய்து சுபிட்சம் ஏற்படும். மாலை நேரத்தில் அந்த தேங்காயை எடுத்து பார்த்தால் அதன் உட்புறம் பிசுபிசுவென்று இருக்கும். அந்த தேங்காயை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தாமல் அதனை எடுத்து வீட்டிலிருந்து தூர இருக்கும் குப்பை தொட்டியில் எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வர வேண்டும்.